சரீரத்தை, நம்முடைய அவயங்களை நாம தான் என்ன பண்ணணும்? தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கணும். பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஏன்னா பாவத்துக்கு நம்ம மறிச்சிட்டோம். சரீர பிரகாரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது பாவ சரீரம். பாவ சரீரம் என்ன பண்ணுது? இயேசு கிறிஸ்துவுக்கு மூலமாக என்ன பண்ணுது? சரீரத்துக்கு மறிச்சிக்குது. நீதிக்கு தான் என்ன பண்ணுது? பிழைச்சிருக்குது. அப்போ நீங்கள் தான் உங்கள் சரீரத்தை, சொல்லுங்கள், நீங்கள் தான் உங்கள் சரீரம், பாடி, சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். என்ன ஒப்பு கொடுக்கணும்? நீதி செய்யறதுக்கு, நல்லதை செய்யறதுக்கு, கோயிலுக்கு வர்றதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, காதை வசனம் கேட்கறதுக்கு, கண்ணை வேதத்தை திறந்து படிக்கிறதுக்கு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். விக்கிரகத்தை ஆராதனை செய்யக்கூடாது. போன வாரம் சொன்னா இல்லையா? ஆமேன், ஹல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. அவைகளை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? விலகணும். நீங்கள் தான் விலகணும். கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? அந்த இடத்துல தூக்கிட்டு வர மாட்டார். எத்தனை பேருக்கு விளங்குது? அன்றைக்கி ஒரு அம்மா போனால் காலில் ஒரு கட்டு போட்டுனுக்குது, இங்கே ஒரு போட்டுனுக்குது. என்னம்மா? என் பொண்ணு போய் கட்டி போட்டா மாஸ்டர். உன் பொண்ணு இல்லைம்மா, பிசாசு கட்டிக்கிறா உன்னை. எங்கே கட்டிக்கிறான்? கழுத்தை போட்டு என்ன பண்ணுறான்? மாடு ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கழுத்தை போட்டு கட்டுறதுவாங்கள, காலை போட்டு கட்டுவாங்கள, அதே மாதிரி தான் பிசாசு கட்டுறது. கூட வேறு தாயம். நான் சொன்னேன், இவ்வளோ நாள் ரட்சிக்கப்பட்டு இயேசு இயேசுன்னு சொல்லிது, என்ன ஆச்சு? அப்புறம் சொல்கிறாங்க, 2 மாதமாக இரும்பல் நிற்கலை. இதை கைட்டி போட்டால் தாமா இரும்பல் நிற்கும். சொல்லுங்கள், 2 மாதமா? தெரிய தேவையில்லையா? சாதாரணமாக வர புத்தி. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நம்ம கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுறோம். ஆமென். அப்போது இதுக்கெல்லாம் நம்ம விலகி இருக்கணும். இவைகளை விட்டு, மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன பண்ணுங்க? விலகி இருங்க. ஆண்டவர் சொன்னார், தகப்பனானாலும் தாயானாலும் உங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்குமேன்னு சொன்னார். எந்த விதத்துல பிரிவினை அப்படின்னா, ஆராதிக்கிறது நிமித்தமா, நீ விசுவாசிக்கிறது நிமித்தமா, நீ ஒரு காரியம் விசுவாசிக்கிற. என்ன விசுவாசிக்கிற? இயேசுதான் ஆண்டவர்னு. இதை செய்யக்கூடாதுன்னு விசுவாசிக்கிற. ஆனால் பிள்ளை இன்னும் மனம் திரும்பாத இருப்பான். அவன் என்னப்பா இன்னும் மதத்தில் இருப்பான். அவன் போய் செய்வான். ஆனால் அவன் செய்கிற மாதிரி நீ என்ன பண்ணக்கூடாது? பிள்ளையானாலும் தாயானாலும் தகப்பனானாலும் செய்யக்கூடாது. ஏன்? அந்த ஒரு வைராக்கியம் இருந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும்? இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ சரீரத்தை நீங்கள் தான் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் சொல்கிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் இப்படி செஞ்சால் தான் வேஷம் போடுறவங்களா இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? வேஷம் போடுறவங்க. சொல்லுங்கள், வேஷம். அவங்க முகமுடி எப்போ பார்த்தாலும் போட்டுப்பாங்க. சர்ச்சைக்கு வர சொல்ல ஒரு முகமுடி, பாஸ்ட் வந்தால் ஒரு முகமுடி, அப்புறம் என்ன பண்ணுறா? முகமுடியை கைட்டுருது, வேஷம் தரிக்கிறது. பூமின்னு அது ஒரு, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் சரீரத்தை எப்போ நீங்கள் ஆண்டு கொண்டு பாவத்துக்கும் அநீதிக்கும் பொய் பேசுறதுக்கும் இந்த எல்லாத்துக்கும் நான் சரீரத்தை ஒப்பு கொடுக்க மாட்டேன், இந்த சரீரத்தை தேவனுக்கு ஆராதிப்பதற்கும் தேவனை துதிப்பதற்கும் அவர் நாமத்தை உயர்த்துவதற்கு மாத்திரமே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லும்போது நீங்கள் வேஷம் போடுற மக்களாக இருக்க மாட்டீங்க. தேவனுடைய அப்போ தான் உங்கள் வாடிக்கையில் என்ன பண்ணமா? தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான உங்களை குறித்து இருக்கிற சித்தம், உங்களை குறித்து இருக்கிற சித்தம், விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். வில் ஆஃப் காட், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள், உன்னை கொண்டு தேவன் எதை செய்ய விரும்புகிறாரு, உன்னை எப்படியா வைக்க விரும்புகிறாரு அப்படி என்பது எப்போனா, நீ எப்போ உன் சரீரத்தை ரட்சிக்கப்பட்ட பேர், ஞானஸ்நானம் எடுத்த பேர், கர்த்தருடைய பந்தியில் பெற்ற பேர், எதை வேணா செய்யலாம் அப்படின்னு செய்கிறத விட்டுட்டு, இதெல்லாம் எனக்கு தகுதியாக இருக்குது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாக இராது என்று சொல்லி, நான் நீதிக்கு தான் என் சரீரத்தை ஒப்பு கொடுப்பேன், அநீதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த விக்கிர ஆராதனைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார்ல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில், அவைகளை விட்டு பிரிந்திருங்கள், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமார குமாரத்திகளாய் இருப்பீர்கள். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. உண்மையான
பக்தி வைராக்கியம் உள்ள குமார குமாரத்திகளாக இருப்போம்னா விக்கிர ஆராதனைக்கு விலகி இருக்கிறவங்க தான் யாருங்க? பக்தி வைராக்கியம் உள்ள குமார குமாரத்திகளாய் நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன பண்ணோம்? நிறைவேற ஆரம்பிக்கும். எப்படி நிறைவேறானா, உங்கள் மனம் புதுசாக மாறும். சொல்லுங்க, மனம் வந்து என்ன பண்ணுங்க? பாச சொல்லுங்க, மனம் வந்து என்ன பண்ணோம்? எப்படி புது ட்ரெஸ்ஸு போட்டால் ஒரு ஜாலியாக இருக்குது இல்லை? அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டால் ஒரு எந்தூசியம் இருக்குமா? ஒரு அட்ராக்டிவ் இருக்குமா? ஆனால் புது ட்ரெஸ்ஸு போட்டாலே பாருங்கள், மனமெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி என்ன பண்ணுது? பறக்குது. நான் புது ட்ரெஸ் போட்ட பார்த்து நல்லா இருக்குதா, நல்லா இருக்குதா, நல்லா இருக்குதா, எல்லாரும் பார்த்து என்ன பார்க்குறாங்களா இல்லை? புது ட்ரெஸ் போட்டணும். அதே மாதிரி எண்ணம் புதுசாக புதுசாக புதுசாக, நான் சொல்கிறேன், இந்த பழைய குப்பையான எண்ணம் இதெல்லாம் நம்மளை விட்டு போய் ஒரு பட்டாம்பூச்சி போல அழகா பறக்கக்கூடிய துள்ளக்கூடிய நல்ல எண்ணங்கள் மனதில் உதிக்க ஆரம்பிச்சிடும். மனம் மறுரூபமாகும். சொல்லுங்க, மனம் வந்து என்ன பண்ணாங்க? ஆவி மறுரூபம் ஆயிடுச்சு. மனம் என்ன பண்ணோம்? சரீரத்தை ஒப்பு கொடுக்க மனது மறுரூபமாகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த மனது மறுரூபமாக உன் ஆத்துமா வாழும். ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன பண்ணுவ? சுகமா இருப்ப. எல்லாம் கரம் தட்டி கை. அதுதான் சொல்றது. இந்த சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம, அநீதிக்கு ஒப்பு கொடுக்காம, இந்த கரங்களை விக்கிரகத்துக்கு நேராக கரங்களை ஒப்பு கொடுக்காம, விக்கிர ஆராதனையிலிருந்து வெளியேப்பட்டு தீமைகளை இதெல்லாத்தை விட்டு வெளியே நீ ஒப்பு கொடுக்க கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன் எண்ணத்தை சுத்தமாக்க ஆரம்பிச்சிருவார். அவர் ரத்தத்தினால் கழுவ ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியினால் புதுசாக்குவார். தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்துக் கொள்றதுக்கு இந்த எண்ணம் ரொம்ப முக்கியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் சரீரத்தை ஒப்பு கொடுக்க சொல்றார். சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது எண்ணம் மாறும். சொல்லுங்க, சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது எண்ணம் என்ன பண்ணாங்க? மாறும். இப்போ அடுத்து சொல்றாரு, இந்த இன்னைக்கு அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் தவன் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஃபஸ்ட்டு சரீரத்தை ஒப்பு கொடுக்குறத பற்றி பேசலாம். பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த போதனாலாம். நிற்க முடியாது, உட்கார முடியாது. என்னடா நம்மளை தான் திட்டுற மாதிரி இருக்குது. ஓடிடலாம். ஏன்னா குற்றப்புள்ள நெஞ்சு குறு என்ன பண்ணமா இருக்குமா? எத்தனை பேருக்கு விளக்குது நான் சொல்கிறது? இந்த பாருங்க, முதல்ல வந்து சரீரத்தை ஒப்பு கொடுக்கறத பற்றி பேசுகிறார். 2 வசனம். அது எதை ஒப்பு கொடுத்து பேசுகிறாரு? சரீரத்தை ஒப்பு கொடுக்கறத பற்றி பேசுகிறார். சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது மனம் என்ன பண்ணுது? மாற ஆரம்பிக்குது. சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணுது? மனம்னா என்னதுங்க? சொல்லுங்க, எண்ணம். கை வைங்க எல்லாம், சொல்லுங்க. எண்ணம், யோசனை, சிந்தனை, திங்கிங். ஹல்லேலூயா. இதெல்லாம் மாற ஆரம்பிக்குது. இப்போ இது மாற ஆரம்பிக்கும் போது தான் இந்த இடத்துல சொல்றார், 3வது வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது. இதை வந்து கர்த்தர் சொல்லல. யார் சொல்றாருங்க? பவுல் சொல்றார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க, அல்லாமலும் எனக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குதுப்பா. இப்போ நான் சொல்றேன்ல, எனக்கு சில காரியம்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு சில காரியங்கள்லாம் என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுகிறது. ஆகவே நான் சொல்லுகிறதாவது, சொல்லுங்க, நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாகிலும், சொல்லுங்க, உங்களில் எவனாகிலும், தோசோ எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், சொல்லுங்க, என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். இப்போ வந்து அடுத்தது எண்ணத்தை வந்து டச் பண்றார். சரீரத்தை எப்படி செய்யணும்? ஆண்டு கொள்ளணும். சரீரம் கர்த்தருக்குரியது. சரீரம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. சரீரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுறாரு. பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுறாரு. தேவனுடைய ஆலயமாக இருக்குது. இந்த சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அடுத்தது என்ன சொல்கிறாரு? எண்ணம் எப்படி சிந்திக்கணும் தெரியுமா? உங்கள் எண்ணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்கள், எண்ணம். வேதம் சொல்லுது, எண்ணம் எப்படி இருக்குதோ அந்த மனுஷன் அப்படி இருப்பான். எல்லாம் சொல்லுவாங்கள்ல, எண்ணம் போல் வாழுப்பா. ஏன் தெரியுமா? இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க,
நல்லப்பா, அவங்க யாரையும் தப்பாக எண்ண மாட்டாங்கப்பா. அது எண்ணம் சரியில்லைப்பா, அதான் அப்படி ஆயிடுச்சுன்னுவாங்க சில பேர். ரொம்ப முக்கியம். சரீரம் எப்படி முக்கியமோ எண்ணம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, எண்ணம் ரொம்ப முக்கியம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ எண்ணம் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை எவனாவது தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாமல், தன்னை குறித்து ரொம்ப பூஸ்டா, தன்னை குறித்து ரொம்ப பெரிய ஆளா சில பேர் காட்டுவான் தெரியுமா, தன்னை குறித்து பெருசா அவங்களுக்கு எண்ணெல்லாம் ரொம்ப என்ன வர வர எண்ணெய் ரொம்ப பெருசாகிடுச்சு போல, எல்லாம் இதுதான் கம்பெனியை பார்த்துக்கான்னு வாங்க. இவர் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவார், நான் தான் இந்த கம்பெனிக்கு மேனேஜர்னு போய் சொல்லுவார். எல்லாம் பயந்துருவாங்க, நான் இவன் மேனேஜர் பார்த்துக்கந்தாம்மா சொன்னார், அதுக்குள்ளே இவன் மேனேஜர்ன்ட்டு என்ன பண்ணுறான், எல்லாருக்கிட்டையும் சொல்லின்னு திரியிறான்ப்பா. எப்பா கொஞ்சம் பார்த்துக்கப்பா, நான் தான் எல்லாத்துக்கும் அர்த்தது, என்ன செய்ய சொல்லிட்டார், நான் தான், என் கீழே தான் எல்லாம் இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சில பேருடைய எண்ணங்க எண்ணணும், அது எப்படி எண்ணணுன்றது பின்னாடி சொல்கிறேன். ஆனால் மிஞ்சி என்றது சொல்லுங்க, யார் என்னதுங்க மிஞ்சி என்றது என்ன, அப்படியே ரயிலில் போகிற மாதிரி, ராக்கெட்டில் போகிற மாதிரி இருக்கிறதுக்கு சைக்கிள் கூட இருக்காது. ஆனால் இவங்க எப்படி எண்ணுவாங்க, ஃப்ளைட்டில் போயினே திரிகிற மாதிரி எண்ணிப்பாங்க. குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்காது, 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்போதும் பஃபே சாப்பிட்ற மாதிரியே என்றது. நான் எப்போதும் இங்கே சாப்பிட்டா வீட்டில் எப்போதும் நான் இந்த சாதா ஹோட்டல்லாம் சாப்பிட்றது கிடையாது, எனக்கு என்ன இதை போய் வைக்கிறீங்க, நான் எப்போதும் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன். பெருசாக என்றது சொல்லுங்கள், பெருசாக. நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், நான் நேராக போயினா லூயி பிலிப்பு, நான் என்ன பண்ணுவேன், ரிலையன்ஸில் போய் காஸ்ட்லி ட்ரெஸ் தான் போடுவேன், நான் இதெல்லாம் போட மாட்டேன். என்ன என்னை பற்றி அற்பமாக என்ட்டியா, என்னை பற்றி சொற்பமே சீப்பாக என்னட்டியா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. எப்போதும் தன்னை குறித்து பெருசாக என்றது சொல்லுங்கள், தன்னை குறித்து ஓவர். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இந்த எண்ணம் ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப நான் பெரிய மாளிகை கட்டுவனாக்கும், நான் பெரிய அப்படி ஆகிடுவேனாக்கும், இப்படி ஆகிடும், நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு எவ்வளோ நாணங்குது, எனக்கு யாரும் புத்தி சொல்ல தேவையில்லை, எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, எனக்கு எத்தனை பேரை நான் மேய்க்கிறேன், எல்லாம் எனக்கு கால் கீழே தான், நீன்னா இப்படி பெருசாக என்றவங்க அடுத்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அற்பமாக என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அற்பமாக என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீ எண்ணணும். எப்படி எண்ணணும் அப்படின்னா, உங்களை குறித்து பெருசாக மிஞ்சி என்ன பண்ணாத, எண்ணாத. சொல்லுங்க, மிஞ்சி என்ன பண்ணாத, எண்ணாத. அதான் சொல்ற, மிஞ்சின நீதிமானாய் இராத. சொல்லுங்க, மிஞ்சின நீதிமானாய். இல்லை நான் ரொம்ப சூப்பர், எனக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தர் என்ன கேட்டார், இயேசுவே 3 வருஷம் வச்சுருந்தாருங்க, இயேசு ஊழியத்தில் 3 வருஷம் வச்சுருந்தார், அவருக்கு 3 வருஷம் காசு கொடுக்கலையாம், 1 வருஷம் தான் கொடுப்பேன்னு சொன்னானா ஒருத்தர். 3 வருஷம் இயேசுவே காசு கொடுத்தாருங்க ஊழியத்தில். வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்கு, வில்ல போல் என்ன பண்ணுது, வசனத்தை வளைக்கிறது. மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. வேதம் சொல்லுது, ஒரு ஊழியக்காரன் ஒரு போதகனுக்கு கீழே. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ இந்த எண்ணங்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஞ்சி எண்ணக்கூடாது. சொல்லுங்க, தன்னை குறித்து எண்ணுக்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. பதினாறாம் வசனம் வாசிங்க. ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டின்மையானவை சிந்தியாமல் தாழ்மையானவர்களை இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று என்ன பண்ணாதீங்க, எண்ணாதிருங்கள். திரும்ப 16 இந்த காரியத்தை டச் பண்றார். என்ன டச் பண்றாருன்னா, நீங்க மேட்டின்மையான சிந்தியாதீங்க.
மேட்டின்மைனா இங்கிலீஷில் போட்டது ப்ரைட். மேட்டின்மைனா என்னதுங்க? ப்ரைடு. இந்த பெருசாக எண்ணும் போது ப்ரைடு வருதான். ப்ரைடுனா பெருமை வருதான். சொல்லுங்க, என்ன வருதுங்க? பெருமை. மேட்டின்மைனா என்னதுங்க? பெருமை. வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார். எங்க சொல்லுது? யாக்கோபுல சொல்லுது. சொல்லுங்க, யாக்கோபுல என்ன பண்ணுது சொல்லுது? வசனத்தை படிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரமா? நாலாம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சொல்லுங்க, பெருமை. பெருமை எங்க வருதுங்க? எண்ணத்துல தான் பெருமை வருது. சொல்லுங்க, பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். ஆமென், ஆமென். 1 பேதுரு 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞர்களே, சொல்லுங்க, அந்தபடி இளைஞர்களே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். பக்க சொல்லுங்க, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, பெருமை இல்லாம இருக்கணும்னா, மிஞ்சி எண்ணாம இருக்கணும்னா, மனத்தாழ்மையை என்ன பண்ண வேண்டும்? அணிந்து கொள்ள வேண்டும். பக்கத்து சொல்லுங்க, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்க. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு தேவன் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். 2 வசனத்தை எடுத்து காட்டேன். மனத்தாழ்மையா இருங்க. பக்கத்து சொல்லுங்க, மன தாழ்மையா இருங்க. ஹல்லேலூயா. மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க. பெருமையா இருக்கிறவன், மேட்டின்மையா சிந்திக்கிறவன், தன்னை குறித்து பெருசா மிஞ்சி எண்ணுகிறவன் ஒருத்தனுக்கும் கீழ்ப்படிய மாட்டான். சொல்லுங்க, ஒருத்தனுக்கும் கீழ்ப்படிய மாட்டான். நீ யார் எனக்கு சொல்றது? சொல்லுவானா? சொல்றியா? அதனால தான் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. 8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். பக்க சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். இந்த எண்ணத்துல ஒரு தெளிவு. சொல்லுங்க, எண்ணத்துல என்னதுங்க? ஒரு தெளிவு. இதை தான் இந்த இடத்துல 16ஆம் வசனம் சொல்ல, ஒருவரோடு ஒரு ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டின்மையா சிந்தியாமல் தாழ்மையான இனங்கள், உங்கள் எண்ணங்களில் புத்திமான்கள் என்று என்ன பண்ணாதீங்க? எண்ணாதிருங்கள். நான் தான் புத்தி, எனக்கு புத்தி இருக்குது, எனக்கு புத்தி இருக்குது, எனக்கு யாரும் சொல்ல தேவையில்ல. இந்த மேட்டின்மையா சிந்திக்கிறதும் பெருமையா இருக்கிறதும் மிஞ்சி என்றவங்ககிட்டையும் அவங்கக்கிட்ட போய் யாரும் புத்திமதி சொல்ல முடியாது, யாரும் ஒரு அறிவுரை சொல்ல முடியாது, ஒரு ஆலோசனை சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்ல தேவையில்லை. நான் சொல்கிறேன், இதுதான் ஆபத்துன்றேன். இதுதான் என்னதுங்க? ஆபத்துன்றேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு பேசாதீங்க. அதனால தான் இந்த இடத்துல சொல்றாரு, என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் என்ன பண்ண வேண்டும்? எண்ண வேண்டும். பக்கத்துல தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் 2 காரணம் சொல்றாரு. எப்படி எண்ணக்கூடாது அப்படி சொல்றாரு, எப்படி எண்ணணும்ன்றார். எப்படி எண்ணக்கூடாது? மிஞ்சி எண்ணக்கூடாது. எப்படி எண்ணணும் அப்படின்னா, விசுவாச அளவின்படி எண்ணணும். உங்களுக்கு என்ன விசுவாசம் கர்த்தர் கொடுக்க? விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு. சொல்லுங்க, விசுவாசம் என்பது என்னங்க? தேவன் கொடுக்கிற ஈவு, இலவசம், கிருபை. அந்த விசுவாச அளவின்படியே தான் நான் எண்ணணும். எனக்கு சில பேர் எனக்கு பெரிய விசுவாசம் இருக்குதுங்க, பெருசா என்றேன். இல்லை இல்லைங்க, உங்களுக்கு என்ன விசுவாசங்குது அது தெரியுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு ஆண்டவர் எதை விசுவாசிக்கிறதுக்கான ஒரு கிருபையை தராரோ அதன்படி தான் நம்ம எண்ணணும் மொழிய, அதற்கு மேலே என்ன பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு கவனிங்க,
எண்ணம் வந்து நிறைய விரயமாக்கும். சொல்லுங்கள், எண்ணம் வந்து என்ன பண்ணாங்க, விரயமாக்கும்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் நிறைய வேஸ்ட் பண்ணும். என்னையா அப்படின்னா, ஒரு மனுஷனை இந்த எண்ணம் பெருசாக சிந்திச்சு 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 கற்பனை உலகத்தில் போய் 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 அவன் வந்து என்ன பண்ணுறான், தன்னுடைய சரீர பலத்தையெல்லாம், தன்னுடைய எல்லா ஆற்றல்களை எல்லாம் என்ன பண்ணுறான், லூஸ் பண்ணிடுவானா. நான் சொல்ல, நீங்கள் அப்படியே சிந்திச்சுனே இருங்களேன் கொஞ்ச நேரம், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். தேவையில்லாத சிந்திக்க 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 உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலன்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணணும், போகிறத நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சிந்திக்க 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 பாருங்கள், தேவையில்லாத சிந்தனை நிறைய வந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களால் ஒரு வண்டி கூட ஒரு இடத்துக்கு ஒழுங்காக ஓட்ட முடியாது, ஒரு கவனமாக கூட என்ன பண்ண முடியாது, ஓட்டவே முடியாது. சில நேரத்தை சொல்லுவாங்க, எப்பா கவனம் இங்கே இருக்கட்டும்ப்பா, வண்டி ஓட்டுற வண்டியை பக்கத்தில் பாரு, அஃபென்ஸ் ஆகிடும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ எண்ணம் தப்பாக ஓவராக சிந்திச்சு தேர்னா ஒரு மனுஷன் குழம்பி போயிடுவான். ஓவராக சிந்திக்க சிந்திக்க என்ன பண்ணுவான், அப்புறம் குழம்புவான். அப்புறம் ஓவராக சிந்திக்க சிந்திக்க அவனே பேசுவான். நிலைய இந்த பைத்தியக்காரனுக்கு பாருங்கள், சில நேரத்தில் பேசுறதை பார்த்து போகிறீங்களா, அவங்க ஓவராக சிந்திச்சு 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 வீட்டை விட்டு வெளியே போய் அப்புறம் சும்மாவே பேசின்னு போவான். பேசுறது மட்டும் இல்லை, அந்த பைத்தியமாக இருக்கணும்னா பாரு, சுறுசுறுன்னு நடப்பான். அவனை ஒரு இடத்துல நிற்க விடவே விடாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த எண்ணத்தை கட்டுப்படுத்தலைன்னா அவன் மன கோளாறில் போய் என்ன பண்ணுவான், மாட்டிப்பான். விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, மிஞ்சி எண்ணாத. சொல்லுங்க, என்ன பண்ணாதுங்க, மிஞ்சி எண்ணாத. எப்படி எண்ணணும் அப்படின்னா, விசுவாசம் இருக்குது. கர்த்தர் உனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுப்பார். உன்னால் எதை செய்ய முடியும் என்பதை விசுவாசத்தை கொடுப்பாரு. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த காரியத்தில் செய்யலாம் அப்படின்னு நான் திட்டமிட்டுறேங்க, நான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். நான் பெருசாக எண்ண முடியாது. இந்த இடத்துல இப்பயே ஒரு 4 ஏக்கரா வாங்கி ஒரு பெரிய பைபிள் காலேஜ் கட்டுறேன் அப்படின்னு நான் எண்ண முடியுமா? நான் இல்லை, அந்த விசுவாசம் இன்னும் வரல, சொல்லிடுறேன். இப்போ என்ன இருக்குது எனக்குள்ள விசுவாசம்? இந்த பக்கத்தில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு பைபிள் காலேஜ் கட்டோம். அந்த பைபிள் காலேஜ் இந்த சண்டே கிளாஸு எல்லாம் தூக்கி அங்கே போட்டுட்டு, இல்லை அங்கே ஒரு ஆஃபீஸை ஒன்று போட்டுட்டு இருந்த ஒரு ஆமை, எதை என்னால் கர்த்தர் என்னை விசுவாசிக்கிறதுக்கு பலன் கொடுத்துக்கிறாரோ அதை மாத்திரம்தான் என்றேன். அதுக்கு மாத்திரம்தான் நான் ஜெபம் பண்ணுறேன். நான் ஆகாயத்தில் கோட்டை கட்டிடுறேன், இப்பயே வந்து என்ன பண்ணுறேன், கிரஃபோ டாலர் மாதிரி இப்பயே நான் வந்து என்ன பண்ணுறேன், பென்னியின் மாதிரி நான் ஒரு ஃப்ளைட் செட்டு வாங்கிடுறேன் அப்படின்ற நான் என்ன பண்ணுறதில்ல, என்றது கிடையாது. எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு விசுவாசம் என்ன பண்ணல. அது ஒருக்கு அந்த அளவு விசுவாசம் இருக்குது உலகத்தில் பெரிய ஆளுங்களாக இருக்கிறவங்க. எனக்கு இன்னும் அந்த விசுவாசம் என்ன பண்ணல, வரல. அப்போ நான் எதை வரைக்கும் எனக்கு என்ன விசுவாசங்குதோ அதை குறித்து தான் எண்ணணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு கடைக்கு போகிறீங்க, பெரிய பொருள் பார்க்குறீங்க, ஆனால் வாங்கணும்னு ஆசை, காசு இல்லை. எடுத்து வந்து கொடுக்குறீங்க, அந்த பொருளை கொடுக்க, எப்பா இந்த காசுக்கு அந்த பொருள் வராதுன்னுவா. என்ன, இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி பொருளை பாரு, இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணு, பொருளை பாரு. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. சரீரத்தை எப்படி பேணி காக்கிறோமோ, நம்முடைய எண்ணத்தை வந்து என்ன பண்ணோம், நினைவுகளையும் எண்ணத்தையும் சிந்தனையும் தாட்ஸையும் அதை வந்து என்ன பண்ணோம், கட்டுக்கடுங்காம விதத்தில் ஓடக்கூடிய குதிரை மாதிரி, பறக்கக்கூடிய குதிரை மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடவே கூடாது. அதை வந்து எண்ணத்தை என்ன பண்ண வேண்டும், கர்த்தருக்குள்ளாக சிறைப்படுத்த வேண்டும். தேவையில்லாமல் பறக்காத. எதை செய்யணும், எதை இப்போ அவசியம், என்ன விசுவாசம், அதன்படி தான் சிந்திக்கிறது தான் புத்தி உள்ளவன். அப்படி இல்லாமல் பெருசாக சிந்திக்கிறவன் தெளிந்த புத்தி இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு. எத்தனை பேருக்கு விளங்குது? கை தட்ட மாட்டீங்களா நீங்கள்? அதனால் ரொம்ப ஜாக்கிரதை. ஏன் அப்படின்னா, மிஞ்சி 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 எண்ணி பெருமை பெருமையை ஆகி தாழ்மையை விட்டு கீழ்ப்படியாமையை போய் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாமல் இருக்கிறத காட்டிலும்
தாழ்மையை இணங்குங்க. ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதையே எனக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறீங்க. அந்த விசுவாச அளவின்படி எனக்கு ஒரு தெளிந்த எண்ணத்தையும் மேட்டின்மையான சிந்திக்காம தாழ்மையான சிந்திக்க எல்லாருக்கும் அடங்கி போகிற அந்த மனது. சில பேர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான், காதில் கேட்க மாட்டான். பார்த்தீங்களா? சில பேர் சொல்கிறத அவன் கிடக்கிறான் பாடுவான். ஏன்? ரொம்ப ப்ரைடு. அவன் சொல்லி நான் என்ன செய்யறது? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தூக்கி போடணும். இதெல்லாம் குப்பை. இதெல்லாம் என்னதுங்க? டஸ்ட்பின். இந்த குப்பையை வச்சிருந்தா நம்ம எதிர்காலம் சரியான விதத்தில் பிரைட்டாக ஆகவே முடியாது. ஆசீர்வாதமாக இருக்கணுமா, வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணுமா, கர்த்தருக்கென்று பெரிய காரியம் செய்யணுமா, எண்ணங்களில் காணப்படுகிற ஒரு ஆரோக்கியம் வேணும். சொல்லுங்க, ஆரோக்கியம். இன்னைக்கு எண்ணங்களில் நிறைய பேருக்கு என்ன இருக்குதுங்க? ஆரோக்கியமான எண்ணம் இல்லை, சவுண்ட் மைண்ட் இல்லை, ஆரோக்கியமான மனது இல்லை, என்ன கோளாறுல இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க தன்னை குறித்து ரொம்ப பூஸ்டாக திங்க் பண்ணுறது. சில நேரத்தில் இந்த வெளியில் போகிறாங்க பாரு, இந்த மாலு, இந்த வெளியில் போகிறாங்க பாரு மற்ற பிள்ளைங்களாம், அவங்களெல்லாம் பார்த்து அவங்க ட்ரெஸ் பண்ணுற பார்த்தோன்னா இவங்கள என்ன பண்ணுவோம், நானும் அப்படி தான். புளியை பார்த்து பூனை என்ன பண்ணுது? சூடு போட்டுக்கிற மாதிரி. நான் அப்படி கெட்ட குடும்பம்லாம் நிறைய பார்த்துக்கிறேன். எங்கள் சொந்தத்திலே கூட எப்போதும் நான் ஐஃபை, என் கால் கரையிலே படாது, நான் எப்போதும் கார்லேயே போவேன், அப்படியே பறக்கிறது, சிறகடிச்சு. எப்போதும் தனக்கு இருக்கிறத வச்சு திருப்தி அடைய மாட்டாங்க. அடுத்தவங்களையே என்ன பண்ண, அவங்கள மாதிரி. நான் சொல்கிறேன், முன்னாடி ஆகணும் விருப்பம் பண்ணோம், ரொம்ப பெருசு. நான் அம்பானி மாதிரி, அம்பானி என்ன பண்ண வீட்டில் மாதிரி இருக்கணும், நான் அம்பானி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும், நான் அம்பானி இருக்கிற சொகுசு மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது? இல்லைங்க, எனக்கு ஏசப்பா அந்த பலன் குத்துக்கிறாரு, மிஞ்சி என்னாதன்னு சொல்லிக்கிறாருப்பா. அதை கொஞ்சம் பார்த்தியா? மிஞ்சி. அதனால் பெற்றோர்கள் எப்படி கல்வியை கற்றுத்தர மாதிரி இந்த பிள்ளைகளை தவறான எண்ணங்களில் தவறான சிந்தனைகளை தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கும் போது நல்ல புத்திகளை சொல்லி, ஆமாம் நம்மால் எது முடியுமோ அதை தான். அந்த காலத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க, அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பிள்ளைங்க உணரணும் மாதிரி பார்க்கணுமா. அப்போ தான் இந்த பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டான், எதா ஒன்றா செய்யலாம். சில வீட்டில் போதும்ப்பா உன் பஞ்சாகத்தை நிறுத்துனுவாங்க. நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, அப்பா அம்மாவுக்கு கஞ்சியை கூழ குடித்து சாப்பிட்டு இருக்கிறத சாப்பிட்டு வந்தோம்மா, நீங்கள்லாம் இப்படி இல்லை நல்லா இருக்கிறீங்க, போதும்ப்பா உன் பஞ்சாகத்தை பேசாதப்பா. பேசி பேசி என் காதெல்லாம் என்ன பண்ணுது, புளிக்குது. அவங்க கஷ்டத்தை சொன்னாலே சில பேர் கேட்கறதுக்கு என்ன இல்லைங்க, மனசு இல்லை. சில பேர், நிறைய பேர் கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டம் இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான். புத்திமதிகளை கேட்கிறவன் பாக்கியவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக எண்ண வேண்டும். சொல்லுங்க, தெளிந்த பக்கத்து சொல்லுங்க, தெளிந்த. இங்கிலீஷில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், கேயாஸ். கேயாஸ்னா குழப்பம். கேயாஸ்னா என்னதுங்க? அப்பா அவன் குழம்பிக்கிறான்ப்பா. குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியுமா? தெளிந்து இருந்து தான் என்ன பண்ண முடியும், மீன் பிடிக்க முடியும். சில பேர் மனதில் குழப்பமாக இருக்கும். குழப்பமாக இருக்கிறவன் ஒன்றும் செய்ய முடியாது. விளங்குறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப இந்த எண்ணம் ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யுவர் மைண்ட், யுவர் திங்கிங் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் யுவர் ஃபியூச்சர்ஸ் லைஃப். எண்ணத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். நீங்கள் என்ன பண்ண தப்பாக போயிடும். அதனால் தயவுசெய்து உங்கள் எண்ணங்களை சீர்தூக்கி பாருங்கள்.
உங்கள் எண்ணங்களை அலசி